வணக்கம். நான் கோபி குள்ளம்பாளையத்தில் வசிக்கிறேன். என் பேர் பத்மாவதி நடராஜன். இப்போ பெரியவங்கள்ருந்து சின்னவங்க முடிய சாப்பிட்ற ஒரு ஆகாரம் சொல்கிறேன். சலங்க பணியாரம் பேர். அது பாசிப்பருப்பு வறுத்து அரைச்சிட்டு கருப்பட்டியில் பாவு காய்ச்சி ஏலக்காய் தேங்காய் வறுத்து போட்டு உருண்டை பிடிச்சி அரிசி மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கலந்து வச்சு அதில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் சலங்க பணியாரம். அது சுவையாக இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிய சாப்பிடலாம். உளுந்தங்கஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் உளுந்து ஊற வச்சுக்கணும். பச்சரிசி கொஞ்சம் உளுந்து ஊற வச்சுக்கணும். தேங்காய் ஏலக்காய் உளுந்து அரிசி இது 4 ஆட்டாங்கல்ல ஆட்டி அது சுடுதண்ணி வச்சு அதில் இந்த மாவு கலவையை கலந்து ஊற்றி காய வச்சுட்டே இருக்கணும். கரண்டி போட்டு காய வச்சுட்டே இருந்து சுவையாக நல்லா இருக்கும். இது உளுந்தங்கஞ்சி. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுக்கணும். பிரசவமான குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்ல ஆகாரமான ஃபுட்டு. இல்லையோட குடுக்கையில் நெய் ஊற்றி கூட விருப்பம் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா ரொம்ப ஆரோக்கிய ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். பணியாரம் இது எப்படி செய்யணும்னா 1/4 கிலோ பச்சரிசி மாவு, மைதா மாவு 1 டம்ளர், பழம் 1 சீப்பு. பழம் நன்றாக பிசைந்து ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் 1 மூடிக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு இதெல்லாம் கலந்து எண்ணெயில் கொஞ்சம் கெட்டி பதத்தில் போட்டோம்னா பழப்பணியாரம் நன்றாக இருக்கும். இது 1 வாரத்துக்கு வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், பெரியவங்களுக்கு சாப்பிடுவோம். குழிப்பணியாரத்துக்கு அரிசி மாவு அரிசி 1 டம்ளர், ராய் மாவு 1 டம்ளர், 1/4 டம்ளர் உளுந்து, ஏலக்காய் இதை 4 பொருள்களையும் ஆட்டி தேங்காய் பூ போட்டு கருப்பட்டி பாவு ஊற்றி குழிப்பணியாரம் பணியாரக்கல்லில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் தடவி ஊற்றினா குழிப்பணியாரம் அழகாக வரும். குழந்தைகளுக்கு பெரியவங்கள் முதல் கொண்டு சாப்பிட நல்லாக இருக்கும்.